ஈவில் டெட் படங்களுக்கு என தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ள நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ஈவில் டெட் படம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஏரியில மீன் பிடிச்சிட்டு இருக்க 2 பேரை தண்ணிக்குள்ள இருந்து வர்ற ஒரு கொடூரமான பேய் உருவம் கொண்டு போடுது. இன்னொரு பக்கம் வில்லியம், ஆலிஸ் அப்படின்னு ஒரு ஜோடி குழந்தை பெத்துக்கிற விஷயத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. வில்லியமோட தம்பி ஜோசப்பும் அவனோட லவ்வர் தியாவும் இவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா கோவத்துல வில்லியம் தனியா கார் எடுத்துட்டு கிளம்புறான். வழியில அந்த பேய் வில்லியமையும் கொன்றது. அவனோட உடம்பை எரிக்கலாம்னு ஃபேமிலி முடிவு பண்ணி அவனோட அப்பா கடைசி தடவையா மகனோட முகத்தை பார்க்க போகும்போது அந்த பெட்டிக்குள்ள இருந்து வில்லி பேய் வெளியில வருது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு நடக்கிற கொடூரமான சம்பவங்கள் தான் மீதி கதை. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் சீட்டி நுனிக்கை கொண்டு வரும் சீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க செம் திக் டிக் மூமெண்ட்ஸ் தான். குறிப்பா டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்கார்ந்து பேசுற ஒரு சீன் இருக்கு. தியேட்டர்ல நகம் கடிக்க வச்சிடும். கதாநாயகி சுஹைலா பயப்படுற சீன்லையும் சரி, திருப்பி அடிக்கிற சீன்லையும் சரி அதகலம் பண்ணியிருக்காங்க. வில்லனா வர்ற எர்ரோல் ஷாண்ட் எப்போ யாரை கொள்ளுவாரோன்னு பயத்தை ஏத்துறாரு. வென்ஸ்டே சீரீஸ்ல நடிச்ச அண்டர் 200 படம் முழுக்க அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் பைலாம் அலறல். மிரட்டலான டெக்னிக்கல் ஒர்க், பயமுறுத்துற காட்சிகளும் அதுக்கு ஏத்த மாதிரி மிரட்டுற பின்னணி இசையும் படத்துக்கு பெரிய பலம். படத்தோட மைனஸ் பாயிண்ட் செகண்ட் ஹாஃப் லேக். 2வது பாதியில திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோவாகி இழுக்கிற மாதிரி இருக்கு. லாஜிக் இடிக்குது. படம் பார்த்துட்டு இருக்கும்போதே இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சில லாஜிக் கேள்விகள் நமக்குள்ள வருது. அதை தவிர்க்க முடியல. படத்தோட நீளமும் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா? இரத்த குளியல், வெட்டு குத்து, ஆண்ட் ஹாரர் மூவிஸ் பிடிக்கும்னா இந்த படம் உங்களை ஏமாத்தாது. தாராளமா ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் 5க்கு 3.